மக்களே வணக்கம், வெல்கம். சித்தார்த் பிரபாகரோட நான் நேருவோட ஊழல் குற்றச்சாட்டை பத்தி போன வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பொதுமக்களுக்காக, சொசைட்டிக்காக அவங்களுக்கு எது தேவையோ, அவங்களுக்கு எது பாதிக்குதோ அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பேச போறோம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் சித்தார்த். மகிழ்ச்சி உங்களோட பேசுறது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நல்ல ரெஸ்பான்ஸ். 1000 வியூஸ் டார்கெட் கிராஸ் பண்றோம் போன வீடியோல. சோ லெட்ஸ் ஹோப் நம்ம ரெகுலரா பண்ணனும். அதுதான் என்னோட சேலஞ்ச். அதுதான். அது பண்ணா வந்து நிச்சயமா மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ அவங்க இவங்கள வந்து அத்தாரிட்டியை கேள்வி கேட்கணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரல் நியூஸ் பேப்பர் ரீடர்ஸ், டிவி வியூவர்ஸோட இது ஆசை. அதை நம்ம நேர்மையா செய்வோம். நேர்மையா செய்வோம். நமக்கு வெண்டேட்டா கிடையாது. இவங்க பிடிக்காதெல்லாம் கிடையாது. அது சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா எடிபிலிட்டி கொஞ்சம் அவ்வளோ அடி வாங்கிருக்குல்ல ஜெர்னலிசம்க்கு. சித்தார்த் வந்து நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ரீசெண்டா திருச்சியில வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2026 எலெக்ஷன்ல 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே மேடையில அனௌன்ஸ் பண்ணார், அவரோட யூஷுவல் ஸ்டைல்ல. அதுல முக்கியமான டேக்அவே என்னன்னா, 6 பிராமணர்களுக்கு இடம் கொடுத்திருக்காரு. அதாவது அது வந்து ஒரு டெலிபரேட்டா, திட்டமிடாமல் நடந்தது இல்ல, திட்டமிட்டு பிராமணர்களுக்கு நான் வந்து சீட்டு கொடுக்கணும்னு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? எஸ் சார். ஸோ நான் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இது இருந்துச்சு. எனக்கு இதை பத்தி இவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் அவர் வியூவர்ஸ், என்டிகே வந்து பிராமின் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணது வந்துட்டு ரேவதி மதுரவாயல், ஸ்ரீவித்யா சைதாப்பேட், அனுஷா விஜயகுமார் டி நகர், அருண் மயிலாப்பூர், மகாலட்சுமி ஆலந்தூர், காசிராமன் மயிலாடுதுறை. ஓகே, ஸோ பிராமின் மட்டும் இல்லை, 4 out of the 6 பிராமின்ஸ் ஆர் ஆல்சோ விமென். ஓகே, ஸோ எனக்கு இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு தமிழ்நாடுடைய திராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து எசென்ஷியலி ஆன்டி பிராமினிசம், ஆன்டி பிராமின் ஒரு மூவ்மெண்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார் ஆக்சுவலி அக்கார்டிங் டு மீ ஃபார் ஆல் த ரைட் ரீசன்ஸ். இன்ஃபேக்ட் நான் இப்போ ஒரு புக்கு கூட படிச்சுட்டு இருக்கேன் இந்த திராவிடியன் ஹிஸ்ட்ரி பற்றி. பட் அதே ஒரு ஐடியாலஜிலேருந்து, சிமிலர் ஐடியாலஜிலேருந்து வர ஒரு பார்ட்டி, ஒரு சிமிலர் ரூட்ஸ்லேருந்து வர ஒரு பார்ட்டி வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு நாங்கள் பிராமின்ஸ்க்கு சீட் கொடுக்குறோங்கிறத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாத ஒரு கம்யூன்னு ஒரு பிஜேபி ரைட் விங் அலைன் ஆன ஒரே ஒரு மேகசின் மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் மற்றபடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பார்க்கல. ஸோ எனக்கு வந்த பெரிய கேள்வி வந்துட்டு, பிராமின்ஸ்க்கு செப்பரேட்டாக சீட் கொடுக்கறது, பிராமின்ஸ் ஃபார்ம் ஒன்லி 3% ஆஃப் த பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு. அது வந்துட்டு எலக்டோரலி வந்துட்டு ஏதாச்சும் 5 பைசாக்கு ஒர்த் இருக்கா இந்த மூவ்ங்கிறது தான் என் மைண்டில் வந்துட்டு வந்த பெரிய கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், தலித்ஸ் 20% பாப்புலேஷன். ஸோ வந்துட்டு ஓப்பன் கான்ஸ்டியூன்சியில் தலித்ஸ்க்கு வந்துட்டு சீட் கொடுத்தாங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இல்லை தேவர்ஸ்க்கு இவ்வளோ கொடுத்தாங்க, இல்லை மூத்தராயர்ஸ்க்கு, இல்லை வந்துட்டு கவுண்டர்ஸ்க்கு 1 இயர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். ஆனால் இதுக்கு ஏதாச்சும் தாக்கம் இருக்குமாங்கிறது வந்து தான் எனக்கு பெரிய கேள்வி. என்னை பொறுத்தவரை எந்த தாக்கமும் இருக்காதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் சோஷியலி ரெலவெண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, வாட் இஸ் யோர் உங்க அனாலிசிஸ் என்ன இந்த மூவ் பற்றி? ஓகே, நிறைய இதை பற்றி நிறைய ஒப்பீனியன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் கொடுத்துருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சைஸபிளா கொஞ்சம் பிராமின்ஸ் இருக்கிற இடம், அதையும் பார்த்து கொடுத்துருக்காரு. மயிலாப்பூர், ஆலந்தூர், நங்கநல்லூர்லாம் ஆலந்தூர்ல வரும், அப்புறம் சைதாப்பேட்டை, மதுரவாயில், சிட்டியில நிறைய இடங்கள்ல பிராமின்ஸ் பாப்புலேஷன் இருக்கு. அப்புறம் வந்து இன்ஃபேக்ட் மயிலாடுதுறையில் நிக்கிறது எங்க ஊரை சேர்ந்தவர், எங்க கிராமத்தை சேர்ந்தவர், அவர் திருவெண்காடுங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், காசிராமன். தம்பிலாம் கூட எனக்கு தெரியும், ஃபேமிலியே தெரியும்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் போன எலெக்ஷன்லயும் ஐ திங்க் நின்னாரு நினைக்கிறேன். இதுலயும் லோக்சபா எலெக்ஷன்ல அல்ல சட்டமன்ற தேர்தலையும் நின்னாரு அதே. சீமானோட நீங்க சீமானையும் நீங்க திராவிட இயக்கங்களையும் ஒன்னா கருத முடியாது. நீங்க வந்து ஆன்டி பிராமினிசம் அல்லது ஆன்டி பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்டை வந்து சீமானோட இயக்கத்தோட நீங்க ஆக்சுவலா வந்து ஐடியாலஜிக்கலா கம்பேர் பண்ண முடியாது. பகுத்தறிவு அதெல்லாம் இருந்தா கூட சீமான் ஆரம்பத்துல பெரியாரை வந்து பாராட்டி போற்றி பேசிட்டு இருந்தார். அப்புறம் லேட்டரான அவர் பெரியாரை டிசோன் பண்ணிட்டார். ஏன்னா அவர் பேசுற அந்த லிங்குவிஸ்டிக் எக்ஸப்ஷனிசத்துக்கு அது ஒரு தடையா இருந்தது. பெரியாருடைய மதர் டங் வந்து கன்னடா. அப்புறம் அவர் பேசின திராவிடம் வந்து இவங்களுக்கு ஒத்து வரல. திராவிடம்னா என்ன, கேரளாக்காரன்
ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிறவங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்க நம்மளாம் ஒண்ணு நினைக்கிறானா, நம்ம மட்டும் ஏன் நினைக்கணும்? திராவிடம்ங்கிறதே ஒரு ஹம்பக், ஒரு பங்கம் அப்படிங்கிற மாதிரி சீமான் வேற ஒரு லைன் எடுத்துட்டார். ஸோ அதனால வந்து பிராமண எதிர்ப்புங்கிறது வந்து சீமானுடைய பிரதான கொள்கைகள் ஒன்றும் கிடையாது. பட் அவர் தொடர்ந்து எதிர்த்து பேசியிருக்காரு. வந்து இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, அல்லது வந்து அந்த ஆரிய பண்பாட்டு நடைமுறைகள் இதெல்லாம் பத்தி அவர் எதிர்த்து பேசியிருக்காரு. பட் அவரோட எண்ணங்கள்ல நிறைய மாற்றம் ஓவர் த கோர்ஸ் வந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு சாஃப்டா பார்க்க ஆரம்பிச்சார். பாரதிய என்னோட பாட்டன்னு சொல்ல ஆரம்பிச்சார். பாரதியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல திராவிட இயக்கத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. பெரியார் வந்து அவங்க ஒரு பாரதி ஒரு பைத்தியக்காரன்ட்டு போயிட்டார். பாரதியை வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. பட் அண்ணா, கருணாநிதியில பாரதியை கொண்டாடி இருக்காங்க. அண்ணா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி இங்கிலீஷ் ஆர்டிக்கிளே வந்து பாரதியை பத்தி எழுதியிருக்காரு. அன்பழகன்ல இருந்து எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க. அவங்களுக்கு பாரதிதாசன் பிடிக்கும். அப்படிப்பட்ட பாரதிதாசன் வந்து தன்னுடைய பேரையே பாரதிக்காக மாத்திக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க பெரியாருக்கு டைமெட்ரிக்லி ஆப்போசிட் பொசிஷன் எடுத்தாங்க. அது ஒரு இதில் கரெக்டும் கூட. ஏன்னா நீங்க வந்து பாரதியை வந்து இன்னைக்கு இருக்கிற மாரல்ஸுக்கு நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து சமூக நீதி ஸ்கேலுக்கு வந்து பாரதிக்காக வைக்க முடியாது. பெரியாருக்கே வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாலாம் பார்க்க முடியாது. அவர் வந்து 65 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக இருந்தார். இவங்க இந்த டிஎம்கே குரூப்லாம் காலி பசங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 1938ல இந்திய தீவிரமா எதிர்த்த பெரியார் வேற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தார். அதை வச்சுக்கிட்டு நீங்க பெரியார் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியாதோ அதே மாதிரி பாரதி வந்து 1910 1920ல எப்படி இருந்தாருங்கிறத வச்சு இப்போ நம்ம அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க கூடாது. அது வந்து ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப தவறான திரிபுவாதம். இந்த குழப்பம்லாம் டிஎம்கேக்கு இருந்தது. இன்னைக்குமே பாரதியை பத்தி அவங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடையாது. அவர் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, தமிழுக்கு இவர் தொண்டாட்டி இருக்காருங்க, இல்லை அவர் பார்ப்பனராக இருந்ததுனால அவர் கேன்சல் பண்ணுமாங்கிற ஒரு குழப்பத்தில். சீமான் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டுட்டார். பாரதி பார்ப்பனராக இருந்தாலும் அவர் தமிழுக்கு தொண்டாட்டி இருக்காரு. அதை யாருமே மறுக்க முடியாது. தமிழை சிம்பிளிஃபை பண்ணி காமன் லாங்குவேஜா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனது அவருடைய இது வந்து சர்வீஸ் வந்து அன்கொஸ்டனபிள். அது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. உரைநடை, தமிழ் உரைநடை ஒரு புதிய பாய்ச்சல் பாரதி பண்ணார். சுஜாதா வந்து எப்படி சுஜாதா ஒரு பிராமினா இருந்து தமிழுக்கு எப்படி எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ரைட்டிங் மூலமா பாரதியும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்ட். இல்லை சார், நான் மெயினாக கேட்க வேண்டிய கேள்வி வந்துட்டு இப்போ 6 out of 234 சீட்ஸ் வந்துட்டு பிராமின்ஸ்க்கு அலோகேட் பண்ணுறதுனால எலக்டோரலி வந்துட்டு என்டிகேக்கு ஏதாச்சும் இதில் பயன் இருக்கா? பிராமின்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குறது வந்து ஏடிஎம்கே இல்லை பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணுறாங்கன்னு ஒரு பாப்புலர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய லோக்கல் லெவலில் பிராமின்ஸ் வந்துட்டு டிஎம்கேவையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு டிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பிஎஸ் ராமனோட ஃபேமிலியும் வந்துட்டு பிராமின்ஸ் தான். என் ஸ்ரீனிவாசன் வந்து பிராக்டிசிங் தமிழ் பிராமின் வந்துட்டு டிஎம்கேயோட எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காருன்னு நமக்கு நல்லா தெரியும். கலைஞரோட சரி இல்லை ஸ்டாலினோட சரி க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிராமின்ஸ்க்கு ஓப்பனாக சொல்லி சீட் கொடுக்கறது வந்துட்டு எலக்டோரலி அந்த ஓட்ஸை வந்துட்டு அந்த கம்யூனிட்டியோட ஓட்ஸ் என்டிகேக்கு போகுமாங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா அதை நான் சொல்லிட்டு அதுக்கு வரேன்னா, இப்போ இந்த 6 பேருக்கு சீட்டு கொடுத்ததோட அந்த ஆரிஜின், அந்த ஒரு அதற்கு முன்னாடி நடந்தது என்னன்னா, இந்த பாரதியார் ஃபங்க்ஷன்ல அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு விஜில்ங்கிற அமைப்பு ஏற்படுத்தின கூட்டத்துல பாரதியாரை புகழ்ந்து பேசினார். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிவிட்டல் மூமெண்ட் நினைக்கிறேன். அந்த பேச்சை பிராமணர்கள் கொண்டாடினார்கள். பாரதியார் என்னோட பாட்டன், ராமர் இந்து மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணும்னு பாடினாரு. தமிழ் மொழிய சனியன், காட்டு பிராண்டு மொழி சொன்ன பெரியார் எங்க, தமிழை இப்படி கொண்டாடின பார்ப்பன பாரதி எங்க, நாங்க திராவிடத்தை பார்ப்பன கடப்பாறையை வச்சு பிடிப்போம் அப்படின்னு சீமான் சொன்னார். இப்ப இந்த 6 பேர் பார்ப்பன கடப்பாறைன்னு நம்ம எடுத்துக்கணும். நீங்க எந்த பிராமணர்களை ஒதுக்குனீங்களோ அந்த பிராமணர்களை அரவணைச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுத்து நான் வந்து திராவிடத்தை எதிர்ப்பேன்னு சொல்லி தான் அவர் இதை பண்ணியிருக்கிறார். ஓகே, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பணும்னு நினைச்சேன். நீங்க சொன்ன பிராமணர்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலி திமுகவோட நிறைய பேர் தொடர்பு இருந்திருக்காங்க. பிஎஸ் ராமனுடைய அப்பா விபி ராமன் திமுக கான்ஸ்டியூஷனை எழுதின ஒருத்தர், அண்ணாவுக்கு நெருக்கமானவர். அவர் வந்து ஈவிகே சம்பத் வந்து தமிழர் தேசிய கட்சி ஆரம்பிக்கும் போது அங்க போயிட்டார். அண்ணா வந்து வெரி டிசப்பாயிண்டட். ஆனா இவர் ஒரு இன்டெலெக்சுவலா பார்த்தார். ஈவிகே சம்பத் அப்புறம் விபி ராமன்லாம் நம்ம கட்சியோட இன்டெலெக்சுவல்ஸ், அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தார். விபி ராமன் வாஸ் ஆல்சோ க்ளோஸ் டு எம்ஜிஆர் அண்ட் கருணாநிதி.
அவர் இப்போ அட்வொகேட் ஜெனரல் ஆகும்போது அவர் சொல்லியிருந்தாரு, அவங்க அம்மாட்ட கேட்டாராம், வந்து இது மாரி ஸ்டாலின் கேட்குறாரு, இந்த திருப்பி வந்து அட்வொகேட் ஜெனரலா கருணாநிதி இருக்கும்போது இருந்திருக்காரு, 5th லெவலில் இருந்திருக்காரு. இப்போ அவங்களுக்கு பிரச்சனையா இருக்க சரியான ஆள் கிடைக்கலங்கிற மாதிரி இருந்தபோது கேட்குறாரு. கருணாநிதி பையன் கேட்குறாரு, இப்படி போகாம இருக்க முடியும்னு சொன்னாங்க அவங்க அம்மா, இறந்துட்டாங்கன்னு. உங்க க்ளோஸ், அவர் கேட்டா நீ எப்படி போகாம இருக்க முடியும். ஸோ வந்து இவங்களுக்கு வந்து பெரிய மட்டத்தில் இருக்கிற பிராமணர் கூட எப்போதுமே திமுக தொடர்பு உண்டு. என் ஸ்ரீனிவாசன் சொல்லி நிறைய பேர் சொல்லலாம், டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி எல்லாம் பவர்ஃபுல் மைட்டி பிராமின்ஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அந்த பிராமண எதிர்ப்பு கோஷமே ஒரு ஒரு எம்டி பொலிட்டிக்கல் ரெட்ரிக். அவங்க அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவங்க உண்மையான பிராமினஸ் எதிர்ப்பே கிடையாது. பிராமண எதிர்ப்பு வேற, பிராமினஸ் எதிர்ப்பு வேற. எல்லா ஜாதிகளையும் பிராமினிக்கல் மென்டாலிட்டியோட ஆட்கள் இருக்கலாம், அவங்கள எதிர்க்கணும், இந்த கொள்கையை சித்தாந்தத்தை எதிர்க்கணும். தனி மனிதனை ஒரு குரூப் ஒரு ஆட்கள் எதிர்க்கிறது வந்து பகுத்தறிவே கிடையாது. ஸோ இப்போ நீங்க வந்து PS கிருஷ்ணனும் தெரிந்தாரு, ஒரு IAS ஆஃபீஸர். அவர் மாதிரி வந்து தலித் எம்பவர்மெண்ட்டுக்கு இந்தியாவில் யாருமே ஒழிச்சதா ஒரு பிராமணர். அவர் தன்னுடைய பவரை பயன்படுத்தி மண்டல் கமிஷனாக இருக்கட்டும், எல்லா திட்டத்துக்கும் முன்னாடி இருந்தவர். அது மாதிரி சங்கரன் ஒரு IAS ஆஃபீஸர், அவரும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரி சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் கிருஷ்ணய்யர் கேட்கவே வேணும். அதனால தனி மனிதரை டார்கெட் பண்ணி நீ வந்து அவன் இவன்னு சொல்றது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது. திமுக வந்து அது மாதிரிலாம் சும்மா சொல்லுவாங்க. அப்போ அவங்க கூட்டத்தில் அவங்க பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லுவாங்களே தவிர, அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித பிராமணர்களுக்கு எதிரானவங்க கிடையாது, பிராமணிசத்துக்கு எதிரானவங்க கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சமூகத்தில் பல இடத்துல இருக்கிற பிராமணிஸ் தான் அவங்க கண்டுக்காம போயிடுவாங்க ஓட்டு. அப்புறம் நீங்க பிராமின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை மட்டும் பார்க்க முடியாது. நியூமரிக்கலி அவங்க நெக்லிஜிபிள். 3% நீங்க அதை விட கூட கம்மியா இருக்கலாம். ஆனா நிறைய மைக்ரேட் ஆயிட்டாங்க. கிராமங்கள்ல எல்லாம் கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு பெரிய அதிகமா இருந்த அதிக எண்ணிக்கையில அவங்க இருந்த மாவட்டம், அங்கெல்லாம் யாருமே கிடையாது. அங்க உள்ள தெருக்கள் அகிராகங்கள்லாம் காலி பண்ணிட்டு எங்கேயோ வந்துட்டாங்க, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ சிட்டிஸ் தான் பெரும்பாலும் இருக்காங்க, மைக்ரேட் ஆகிட்டு. பட் அந்த வெறும் எண்ணிக்கையை மட்டும் பார்க்கக்கூடாது. சீமான் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப், அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, பல இடங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து அவங்க நம்மளுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து அவங்க ஃபேவரபுளாக பார்க்குறாங்கங்கிறதே அவங்களுக்கு வந்து அவர் சீமான் வந்து கன்சிடர் பண்ணிருக்கு. ஸோ நீங்கள் பேசிக்காக என்ன சொல்றீங்கன்னா, பிராமின்ஸ் வந்துட்டு இப்போ ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டிங்கிறதுனால அவங்க கிட்ட வந்துட்டு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் என்டிகேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிற மாதிரியும் நீங்கள் அந்த வாதத்தையும். ஆமாம் இப்போ நீங்கள் மீடியாவே எடுத்துக்கங்க. நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஷோ நடத்தினாங்க, அதை அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க, அந்த 6 பேனலிஸ்ட்டில் வந்து 4 பேர் 5 பேரோ பிராமின்ஸ் அப்படின்னா காமிச்சு. ஜஸ்ட் ஃபேர் கிரிட்டிசிசம். நீங்கள் வந்து இப்போ மீடியாவில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கு. சொல்றது 3% தான் பாப்புலேஷன் உள்ளவங்க எப்படி வந்து அதில் மட்டும் 80% இருக்கிறாங்க. அந்த கேள்வி நம்ம கேட்கணும், டைவர்சிட்டி இருக்கணும். Sir, that was the foundation of the Dravidian Justice Party. ஆமா நியாயம் தானே அது. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபீல்டுல எல்லா செக்ஷன்லேருந்து ஆள் வந்தால் தான் வந்து அது அங்கே ஜஸ்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் மீடியாவில் வந்து தலித்ஸோ முஸ்லீம்ஸோ இல்லைன்னா அவங்களுக்கு எதிராக டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக நடக்கும். முஸ்லீம்ஸாக இருக்கு, முஸ்லீமையும் தாண்டி இந்தியாவில் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறது தலித்ஸ். ஏன்னா முஸ்லீம்ஸுக்கு எதிராக ஏதாவது நடந்தால் கூட இந்துக்களே வந்து குரல் கொடுக்கறது நம்ம பார்த்துருக்கோம். தலித்ஸுக்கு எதிராக நடக்கிறது யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பார்ட் ஃபார் த கோர்ஸ், அது அப்படியே கடந்து போகிற மைண்ட் செட்டு தான். ஸோ அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்னா இப்போ அவங்க குரலை யார் சொல்லுவாங்க, அவங்க குறைகளை யார் சொல்லுவாங்க? அந்த கேள்வி நியாயமானது. பட் நீங்கள் இது இப்படி அவங்களுக்கு வந்து இப்போ பொலிட்டிக்கலி நிறையா பிராமின் எம்எல்ஏஸ் கிடையாது, மினிஸ்டர் வெர்ச்சுவலி நில்லு. ஐ திங்க் லாஸ்ட் அசம்பிளியில் ஒரு பிராமின் எம்எல்ஏ கூட கிடையாது, 234. அஃப்கோர்ஸ் வந்து எம்பியும் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வாய்ஸ் இல்லைன்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி மீடியாவில் பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, ஜென்ரல் மைண்ட் செட்டே பிராமினிக்கல் மைண்ட் செட். ஈவன் அப்பர் காஸ்ட் நான் பிராமின்ஸ் பிஹேவ் லைக் பிராமின்ஸ் மெனி காஸ்ட். அது வந்து இப்போ நீங்கள் சான்ஸ்கிரிட்டைசேஷன் சொல்லியிருப்பாரு சோஷியாலிஸ்ட் அவர் எம்என் ஸ்ரீனிவாஸ், லெஜெண்டரி எம்என் ஸ்ரீனிவாஸ். இது இட்ஸ் ஆக்டிவ் இன் எவ்ரிடே லைஃப். அதனால அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது.
அப்புறம் சீமான் வந்து திமுகவை எதிர்க்கிறவங்கள பிராமின்ஸ் எப்போதுமே ஃபேவரபிளா பார்ப்பாங்க. இப்போ சில ஜேர்னலிஸ்ட் வந்து அதுக்காக விஜயெல்லாம் சப்போர்ட் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ நீங்க என்ன தியரைஸ் பண்றீங்கன்னா, என்டிகே வந்துட்டு பிராமின்ஸ்க்கு 6 சீட்ஸ் கொடுக்கறது வந்துட்டு ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்துட்டு கன்சாலிடேட் பண்ற, ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ற மாதிரி இருக்கலாங்கிற மாதிரி ஒரு தியரைஸ் பண்றீங்க. எஸ், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க பிராமின்ஸ் வந்து 99% டிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றேன். போட மாட்டேன். அது ஐ மைட் ஈவன் கோ டு தி எக்ஸ்டென்ட் தட் ஈவன் யஷ்வி சேகர் கூட போட மாட்டாரு தான் நினைக்கிறேன். வெளியில வந்து பெனிஃபிட் அப்பா பேர்ல தெருல வாங்கிக்கிறாரு. சார், காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற பிராமின்ஸ் டிஎம்கே ஓட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரிலாம் இல்ல ஆட்கள். இப்போ அவங்க காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணவங்க பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. ஃபார் சம் ரீசன் பிராமின்ஸ் இன் தமிழ்நாடு ஹேட் டிஎம்கே விசரலி. அதாவது அவங்களோட ஹேட்ரேட் வந்து ரொம்ப ஆழமானது. அவங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் ஏற்படலைன்னா கூட அவங்க எதிர்த்து ஓட்டு போடுறது, பிடிக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு வரலாறு. அது நீங்க டிஎம்கே உள்ளவங்களுக்கே தெரியும். சார், நான் உங்களோட கருத்து வேறுபடுறேன் சார். அதுல ஸ்லைட் டிஸ்அக்ரிமெண்ட் ஐ ஹேவ். நான் நோட்டீஸ் பண்ற வரைக்கும் வந்துட்டு டெஃபினெட்லி பிராமின்ஸ்க்கு வந்துட்டு டிஎம்கேவை சப்போர்ட் பண்றாங்க. டெஃபினெட்லி வந்துட்டு ரொம்ப அதிகமா இல்லை. பிரைமரி வந்துட்டு அவங்க ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு தான் ஓட் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். பட் டெஃபினெட்லி டிஎம்கேக்கு வந்துட்டு சில பாக்கெட்ஸ், எஸ்பெஷலி ட்ரிப்ளிகேன் மாதிரி ஒரு ஏரியா உங்களுக்கு தெரியும், பார்ட்ஸ் இருக்கு. ஸோ அங்கே நிறைய பிராமின்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ட்ரெடிஷ்னலி இப்போ லாஸ்ட் எஸ்பெஷலி உதயநிதி ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒர்க் பண்ண விதத்தில் டெஃபினெட்லி ஐ ஃபீல் தட் சம் பிராமின்ஸ் ஆர் இம்ப்ரெஸ்ட். அண்ட் ஒரு லாஸ்ட் 10 அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் 10 years தேர் ஹஸ் பீன் significant number of Brahmins who are voting for the DMK. I could be wrong, but this is what நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ மெயின்லி அந்த ப்ரோக்ரெசிவ் ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெவலப்மெண்டல் அஜெண்டா. அவங்க டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறாங்க, ஜாப்ஸ் பற்றி பேசுகிறாங்கிற விதத்தில் வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு ஓட்டிங் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இருக்கலாம் சார். நான் வந்து இன்ஃபேக்ட் யாருமே காரண காரியம் இல்லாமல் பேனட்டிக்கலாக வெறுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். வித்தவுட் எனி ரீசன். நீங்க சொன்ன அதே ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் அவங்க லோக்கல் டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் அதான் சொல்கிறேன். அவங்களோட வந்து சுமூகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி தருவாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரே இருக்கும் திமுக காரங்களுக்கு. நான் இங்கே தமிழ்நாட்டில் சொல்ற பெரிய பிரச்சனைன்னா, பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்லோகன் பார்ப்பான், ஒழிக நீ பார்ப்பான், நீ நூலாண்டின்னு நேர பேசுகிறவன் பர்சனலாக இந்த திமுக ஐடியாலஜி உள்ள அல்லது திமுக ஐடியாலஜி உள்ள நேராக பார்த்தா பிராமின்ஸ் தான் இந்த மாதிரி வெறுப்புணர்வு காமிக்க மாட்டாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் they might even go out of their way to hate them. Okay. As a counselor, as a house owner, as someone in the society. அவங்க காமிக்க மாட்டாங்க. கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. பொது இடத்துல ஒரு பொது பிரச்சனை இங்கே நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாக அரசியல் மேடையில் டிவி சேனலில் கற்றுக்கிட்டாங்க. அப்படி கத்துறது அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்னமோ ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கிற மாதிரியும் அநீதி எதிர்க்கிற மாதிரியும். இதுதான் பெரிய பிரச்சனை. தலித்ஸ் வந்து இந்த கண்ணும்பாங்க மேடைகள்ல, நேர பார்த்தா நசுக்குவாங்க. அந்த டிஸ்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க வந்து பிராமின்ஸ் வந்து ஜூஸ் மாதிரி இங்க நசுக்கப்படுறாங்கன்னு சொல்றதுலாம் நம்ம கேள்வி கேட்கணும். பர்சனலா வயலண்ட் அட்டாக்ஸ்லாம் நடந்ததே கிடையாது, பெரும்பாலும் நடந்ததே கிடையாது. ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ட் நடந்ததா, இங்க ஒரு பூனை நடத்து. ஓவராலா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து பிரச்சனை இல்லாமல் தான் போயிருக்கு. இந்த ப்ரிவிலேஜ் இருந்துட்டு தான். ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ நான் நெக்ஸ்ட் கேள்வி கேட்கறது வந்துட்டு 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி த பிரிண்ட் ஆன்லைன் ஆங்கில இதை எடுத்துட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. இன் தமிழ்நாடு பிஜேபி ட்ரைஸ் டு டிஸ்பெல் பிராமின் பார்ட்டி பர்செப்ஷன் with no candidate from the community. ADMK has also not fielded any Brahmin candidates. Community outfit, that is Brahmins, say they hope to be accommodated to fight enemy DMK but are now in a dilemma. So in the article வந்துட்டு என்ன பேசிக்கா சொல்லுதுன்னா, பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவும் சரி பார்ட்டிஸ் டுவர்ட்ஸ் விச் பிராமின்ஸ் யூஸ்வலாக அந்த பார்ட்டிஸ் தான் ஓட் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு, ஒரு கருத்து இருக்கு. அந்த பார்ட்டியை வந்துட்டு பிராமின்ஸ்க்கு சீட்டு கொடுக்கல, பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கல.
So, in the backdrop of NTK giving them 6 seats in the upcoming election, how do you view this? சிம்பிள் அரித்மெட்டிக்ஸ் இது. ஏன் வந்து டிஎம்கே பிராமின்ஸுக்கு சீட்டு கொடுக்கறது இல்லைன்னா, இல்ல பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். டிஎம்கே ஏன் கொடுக்கலன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 15% பிராமின்ஸ் வந்து பாப்புலேஷன் தமிழ்நாடு பாப்புலேஷன்ல இருந்தா டிஎம்கே அவங்கள இக்னோர் பண்ணாது. அப்போ சனாதனம் பிராமினிசம்னா டஸ் நாட் மேட்டர் ஃபார் பவருக்கு முன்னாடி அவங்களுக்கு வேற எதுவுமே பொருட்டு கிடையாது. பிராமினிசமும் ஒரு கம்யூனிசம் மாதிரி ஒரு ஏத்திசம் மாதிரி ஒரு இசம் தானே. அவங்களுக்கு ஜனநாயகத்துல இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 சீட்டு கொடுத்தாங்க. சிம்பிள். அவங்களுக்கு பவர் வேணும். அதுக்கு என்ன தேவையோ, இப்போ எப்படி ஜாதிய பெருமை பேசும் நான் பிராமின் கம்யூனிட்டி எல்லாம் கண்டுக்காம சேர்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி பிராமின்ஸையும் சேர்த்துக்காங்க. அவங்களுக்கு தேவை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், பவரை என்ஜாய் பண்ணணும். பிஜேபி ஏடிஎம்கேவுக்கும் எலக்ட்ரலி இட்ஸ் நாட் பெனிஃபிஷியல் மேஜர் வே. ஒரு 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 5% ஓட்ஸ் கூட இல்லாத ஒரு கம்யூனிட்டி நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி யாருமே களத்துல இல்லையே. நீங்க உழைக்கணும். நீங்க வந்து ஒரு தெருவா அலைஞ்சிட்டு சீட்டு கேட்டா பரவாயில்ல. எனக்கு சும்மா ரெப்ரசன்டேஷன் வேணும், நாங்க இன்க்ளூசிவ், நாங்க அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக யாரும் சீட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இங்க இல்லை தமிழ்நாட்டில். பிராமின்ஸும் பெருசா கேட்கல, அவங்க அதுக்கான உழைப்பும் கொடுக்கல. பட் அவங்க வந்து பிஜேபிக்கு ஏடிஎம்கேவும் தெரியும் பிராமின்ஸ் டோன்ட் look at us with as much hatred as they do டிஎம்கே. அது அவங்களுக்கு தெரியும். we take them for granted. நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவங்க வாக்குகள் நம்மளுக்கு வரும். எஸ்பெஷலி பிஜேபி ஒரு பிராமணிக்கல் பார்ட்டி. அவங்க மோடி வந்து பிராமினா இல்லைன்னா கூட பிராமின்ஸுக்கு தூக்கி பிடிக்கிற பார்ட்டி. அந்த ஹிஸ்டாரிக்கல் பிராமின் பனியா பார்ட்டிங்கிற இமேஜ் வந்துட்டு is bringing Brahmin votes to BJP. 100% they don't have to do anything. எதுவுமே பண்ணாம இருந்தாலும் பிஜேபியை வந்து பிராமின்ஸ் வந்து ஃபேவரபிளா தான் பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஈவன் அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கிற போது பிராமின்ஸை திட்டமிட்டு ஒதுக்கினாருங்கிற ஒரு பேச்சே இருந்தது. கிரவுஸ் எல்லாமே அதுல இருந்து தான். பிராமின்ஸை மதிக்கல, பிளான் பண்ணி பிராமின்ஸ் எல்லாரும் வெளில போறாங்க, புறக்கணிக்கப்படுறாங்கன்னு ஒரு பேரே இருந்தது, ஒரு பேச்சே இருந்தது. அப்பையும் அப்படி அப்படி அவர் பண்ணியிருந்தா கூட பிராமின்ஸ் அவரை கொண்டாடினாங்க. அவர் ஒரு மெசேஜா மாதிரி பார்த்தாங்க யார அண்ணாமலையா. ஸோ அதே மாதிரி ஏடிஎம்கேக்கும் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் மேரி பண்ணது ஒரு பிராமின், விஎன் ஜானகி, அப்கோர்ஸ் ஜெயலலிதாவும் பிராமின். அவங்க வந்து ஒரு அவங்க வந்து இந்த பகுத்தறிவு பெரியாரெல்லாம் பெருசா பேசிக்க மாட்டாங்க. வந்து அதனாலேயே வந்து பிராமின் லீடர் அந்த கட்சியோட தலைவராக இருந்ததுனாலையும், பிராமின் லேடி கட்சியோட தலைவராக இருந்ததுனாலையும் அவங்க வந்து அவங்க சங்கராச்சாரியாரையே அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட பண்ணாங்க. நம்மள ஒருத்தரா ஒரு பெருமையோட தான் பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள், அது கூட அவங்க எல்லாம் ஒருத்தர் கூட குறை சொல்ல மாட்டாங்க. அயன் லேடி அது இதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. they also don't deserve in a way others do, because அவங்களாம் ஒர்க் பண்றாங்க. எனக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஓட்டுறாங்க, காசு செலவழிக்கிறாங்க, கூட்டத்துக்கு போறாங்க. எத்தனை பிராமின்ஸ் அதுக்கு போறாங்க? போகாமலேயே எனக்கு சீட்டு கொடுக்கணும்னு இருக்கு. ப்ராப்பரா அவங்களுக்கு சீட்டு வேணும், அதுக்கு ஃபைட் பண்ணணும்னா அவங்க கடுமையா உழைச்சிட்டு எனக்கு சீட்டு வேணும். ஏடிஎம்கேலோ டிஎம்கே. இப்போ டிஎம்கேல பாத்துங்க, மைத்ரேயனை இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான சேஞ்ச். அண்ணா வந்து வாஸ் வெரி பர்டிகுலர். அண்ணா வந்து இந்த கட்சி பிராமணர்களும் சேரணும்னு சொன்னார். திராவிடர் கழகத்தில் பிராமணர்கள் சேர்க்கறதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, சேர்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஆனா பெரியார் வந்து ஏன் தமிழர்கள்னு சொல்லனா பிராமணர்களும் தமிழர்களும் உள்ள வந்துருவாங்க. அவரு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கும் சப்போர்ட். அவர் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்த ஒருத்தர் நீங்க வாலி தான் சொல்லுங்க. அவர் அது உள்ள நியாயங்களை சொல்லுவார். நீங்க இப்போ ஐசோலேஷன் எடுத்துக்கூடாது. நம்ம எல்லா பெரிய பெரிய ஒரு தலைவர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களோட லைஃப் என்டையரிட்டி தான் எடுத்துக்கணும். ஒரு 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 ஐசோலேட்டட் இன்சிடென்ட் வச்சுக்கிட்டு நம்ம பெரியார் இடம் போடுறதோ, அது மாதிரி வந்து பாரதியார் இடம் போடுறது யாரையுமே செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. வாலி வந்து அவங்க கோர் இன்டென்ஷன் இஸ் கரெக்ட், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அவருக்கு வேறு அவங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருந்தாலும் புறந்தள்ளிட்டு கடவுளை நிந்தனை பண்ணாரு, பிராமணர்களை வந்து இன்சல்ட் பண்ணாரு அப்படின்னு அப்படியே நீங்க அவுட்ரைட்டா கேன்சல் பண்றதா அவர் எழுத்தார்.
அவருக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் உண்டு. பட் நான் பெரியாருக்கும் அண்ணாக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்லுவேன். ஓகே சார், நான் கேட்க வேண்டிய ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டு சார், இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் மாதிரி இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஸ்டேட்ல பிராமின் தலித் கன்சாலிடேஷன் நம்ம பார்த்துருக்கோம். மாயாவதி வந்துட்டு அதை பண்ணியிருக்காங்க. அதை என்ன பேசிஸ்ல அவங்க பண்ணாங்கன்னா, ஓபிசிஸ் வந்துட்டு தலித்க்கு அகேன்ஸ்டா வயலன்ஸ் இருக்காங்க, பிராமின்ஸும் ஒரு விதத்தில் வந்துட்டு அவுட் காஸ்டாக இருக்காங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் யாருமே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அலையன்ஸை வந்துட்டு அவங்க கூட்டி அவங்க வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக கூட ஆகியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து வந்துட்டு அப்பர் காஸ்ட் ஓட் பேங்கை டார்கெட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட மாயாவதி வந்துட்டு இப்போ யூஜிசி அந்த டிஸ்கிரிமினேஷன் சர்க்குலருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்லி ஒரு தலித் லீடர் வந்துட்டு அந்த சர்க்குலருக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க, இல்லை அது அப்பர் காஸ்ட் அகேன்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ NTK 6 பிராமின்ஸ்க்கு சீட் கொடுக்கறது வந்துட்டு பிராமின் தலித் கன்சாலிடேஷன் மாதிரி அந்த யூபியில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாசிபிள். ஏன்னாக்க நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், தலித்ஸ் வந்துட்டு தே ஃபேஸ் வயலன்ஸ் ஃப்ரம் ஓபிசிஸ். ஃபிலிம் மேக்கர் பா ரஞ்சித் கூட இப்போ கேரளா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில் ஆன்டி பிராமினா அந்த டிராவிடியன் மூவ்மெண்ட் வந்துட்டு ஆன்டி காஸ்டாக மாறலைங்கிறது கிளியராக சொல்கிறாரு. ஸோ அவர் பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, ஓபிசிஸ் இன்டர்மீடியட் காஸ்ட் வந்து தலித்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணுற வயலன்ஸ், வெதர் இட் பி ஃபிசிக்கல் ஆர் இன் அதர் எக்கனாமிக்கல் பேஸ்ட் வந்துட்டு அது ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிராமின் தலித் கன்சாலிடேஷன் தமிழ்நாட்டில் பாசிபிள் தான். நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க பாப்புலேஷன் ஆஃப் பிராமின்ஸ் உத்தரப்பிரதேஷ் இஸ் சைசபிள். அது வந்து அதுதான் வந்து மாயாவதியோட பிரைமரி கன்சிடரேஷன். ஓகே, பிராமின்ஸோட இணக்கமாக போகிறது எலக்ட்ரலி அவங்களுக்கு பெனிஃபிஷியல். ஒரு 10 to 15% பாப்புலேஷன் இருக்குது பிராமின்ஸ். நான் தான் டிஎம்கே கேஸில் சொன்னேன். தமிழ்நாட்டிலே அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்ப்பனர்கள்னே சொல்ல மாட்டாங்க, பிராமணர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் சொல்கிற 14% உத்தரப்பிரதேஷ் பிராமின் பாப்புலேஷன். ஆமாம், அதனால வந்து நீங்கள் அவங்கள நீங்கள் இக்னோரே பண்ண முடியும். மாயாவதியோடைய நோக்கம் வந்து ஆட்சிக்கு வருது, அதுக்கு வந்து ஓபிசிஸ் வந்து அவரோட இணக்கமாக போக மாட்டாங்க. ஏன்னா அது டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். உங்களுக்கு அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எவ்ரிடே லைஃபாக இருக்கட்டும், அதில் வந்து பெரிய அவங்களுக்கு உள்ளார உரசல் இருக்குது. அதனால அது ஒரு எலக்ட்ரல் அரித்மெட்டிக். அது வந்து ஜெயிக்கணும்னா ஒரு சைசபிள் பாப்புலேஷன் இருக்கிற தலித்ஸ், அப்புறம் பிராமின்ஸ், அப்புறம் டிஸ்கிரண்டில்டு நான் யாதவ்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஓபிசியில் முலாயம் சிங் யாதவ் ஃபேமிலி வந்து யாதவ்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயே இருக்கிற ஓபிசியில் இக்னோர் செய்யப்பட்ட கம்யூனிட்டிஸ் இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறது தான் அவங்களோட ஒன்றிணைச்சு தான் சக்ஸஸ்ஃபுல் காரணமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ரஞ்சித் கேட்டதை சொன்னீங்க, அது இட்ஸ் அ ஃபேக்ட். நீங்கள் கதிர் எவிடன்ஸ் கதிர் அவர் வந்து ஆணவ கொலையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டு அவரும் சொல்லுவார், நீங்கள் வந்து கான்ஃப்ளிக்ட்னா கிரவுண்டில் நடக்கிறது ஓபிசி வர்சஸ் எஸ்சி தான் பெருசாக இருக்குது. பல ஊரில் வந்து ஆணவ கொலை நடக்குது, அப்புறம் வந்து கோயில் திருவிழாவில் பிரச்சனை இருக்குது, கடைகளில் பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் பிரச்சனை இருக்குது. ஒரு ஏலம் எடுக்க முடியல, ஒரு குளத்தை ஏலம் எடுக்க முடியல, ஒரு தோப்பை ஏலம் எடுக்க முடியல, ஒரு கடையை ஏலம் எடுக்க முடியல, கோயில் உள்ளார போகிறது பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் என்னோட கருத்து என்னென்னா, இதெல்லாம் ஃபேக்டாக இருந்தாலும் இந்த வயலன்ஸ் பிராமின்ஸ் வந்து தலித்ஸ் மேலே இன்ஃப்ளிக்ட் பண்ணலங்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க டாமினேட் பண்ணுற தளம் வேற. அதுக்கு வயலன்ஸ் தேவையில்லை. நீதித்துறையில் நடக்குதுன்னு வச்சு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு, அது டெல்லியிலேருந்து வருது. ஏன்னா கொள்கை சார்ந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து ஐஐடிஸில் ஃபேக்கல்ட்டியில் தலித் ரெப்ரசன்டேட்டிவ் நெக்லிஜிபிளாக இருக்குது, அதுக்கு காரணம் வந்து பிராமினிசமாக இருக்குது. அங்கே டெல்லியில் முடிவு எடுக்கிற ஒரு மிஸ்ராவாக இருக்கலாம், ஒரு சுக்லாவாக இருக்கலாம், ஒரு சர்மாவாக இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் ரெண்டுத்தையும் இவங்க வயலன்ஸ் பண்ணல, ஆணவ கொலை பண்ணலங்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியாது. இட்ஸ் அ ஃபேக்ட். பிராமின்ஸ் தலித்ஸ் திருமணம் நிறைய நடக்குது, பிரச்சனை இல்லாமல் நடக்குது. ஆக்சுவலாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலிஸை அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ குடும்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். இதுக்கு காரணம் எஜுகேஷன். அவங்க வந்து அதை மனம் உவந்து பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து இந்த இப்போ நடந்துருச்சு,
வருத்தத்தோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட தே ஆர் மூவிங் ஆன் பிகாஸ் தேர் ப்ராக்டிக்கல் மெனி ப்ராக்மேட்டிக்காக இருக்கிறதுனால நடக்குது. இல்லை நம்ம எல்லாரும் ஒன்று பேதமே கூடாதுங்கிறதுனால பண்ணுறது. சார் எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஒரு ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஒரு தலித் அண்ட் ப்ரோக்ரெசிவான பிராமின் குட் மேரேஜ் ஆல்சோ ஐ எம் அவேர் ஆஃப். ஆமாம் இல்லை நீங்கள் அது நான் பாராட்ட வேண்டிய விஷயமா தான் நான் சொல்கிறேன். அதை அவங்க கிரட்ஜிங்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட தே மூவ் ஆன். They don't mind accepting a person, a boy or a girl from another community. அது அவங்க அந்த வருத்தத்தெல்லாம் தாண்டி they are able to move on. அது another community வேற, எஸ்பெஷலி மேல் ஆண் தலித்தா இருந்து ஃபீமேல் பிராமின் இல்ல அப்பர் காஸ்டா இருக்கிறது ஒரு டிஃபரெண்ட் டைனமிக். ஸோ அந்த விதத்திலேயே ஒரு ரொம்ப சூப்பரான கப்பல் பத்தி ஐ பர்சனலி இல்ல அதுல நீங்க ஐ திங்க் 90% ஆஃப் பிராமின்ஸ் அண்ட் அதர் காஸ்ட் மேரேஜ் தலித்னா அதுல பெண் தான், பிராமின் பெண் தான் தலித் பையனை கல்யாணம் பண்ணிக்கிற இன்சிடென்ட் தான் அதிகம். பிராமின் பையன் தலித் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற இது எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப குறைவு. எல்லா கம்யூனிட்டிலுமே பையன் தான் சப்போஸ்லி வேற காஸ்ட்லேருந்து இருக்கும். வேற காஸ்ட் இந்த சென்ஸ் தலித் அந்த மாதிரி காஸ்ட் இருக்கும். பிராமின்ஸ்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எக்கச்சக்கமான நான் அதில் நீங்கள் என்கிட்ட நம்பர் இருக்கான்னு கேட்க முடியாது. நான் என்னோட ப்ராக்டிக்கல் இதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்ல முடியும். நிறைய நம்ம சொசைட்டியில் பார்க்கறத வச்சு பெரும்பாலானது பிராமின் பொண்ணுங்க அண்ட் அதர் காஸ்ட் பையன் தான். எஸ்பெஷலி தலித்து கூட நிறைய இருக்கு. இவங்க ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா அதை நீங்கள் இந்த கான்ஃப்ளிக்ட்டை நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அது அந்த எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் வந்துடுது. ஒரு வன்னியரோ ஒரு முக்குலத்தோரோ ஒரு நாடாரோ கவுண்டரோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ல இன்வால்வ் ஆகும்போது திமுக அதிமுக அவங்களுடைய ஓட் பேங்கை பார்க்கணும். அதனால அவங்க இயங்காம பேசாம வாய மூடிட்டு இருக்காங்க. அது நியாயமானு கேட்குறாங்க. அதுதான் அவருடைய அடி. அவர் கேட்குற கேள்வியோட அடிநாதம் நியாயமான கேள்வி. அந்த டிஸ்கிரிமினேஷனை யாரு பண்ணாலும் கேட்கணுங்கிற ஒரு நிலைமை வரணும். நீங்க சும்மா அவரு கதிர்லாம் என்ன சொல்றதுன்னா, நீங்க எல்லாத்துக்கும் பாப்பான் அவன் மேல பழிய போட்டு நீங்க தப்பிச்சிருக்கீங்க. நீங்க அதை அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. அது 100% நியாயமான கேள்வி. அதே நேரத்துல பிராமணர்கள் பண்ற டிஸ்டிங்ஷனையும் நம்ம ஒதுக்கிட முடியாது. இது டிஸ்கிரிமினேஷனையும் ஒதுக்கிட முடியாது. அது சட்டுலா வேற ஒரு தளங்கள்ல இயங்குது. அப்புறம் இதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஒரு அந்த காஸ்ட் ஹையரார்க்கியில மரத்து உச்சியில இருக்கிறவங்க கீழே விழும்போது கொஞ்சம் அடி அதிகமா போடும். சில பேர் கேட்பாங்க, நான் டிஸ்கிரிமினேட்டே பண்றது இல்லை, நான் பிராமினா பிறந்தது எனக்கு தப்பா, எல்லாரும் என்னையே திட்டிட்டு இருக்காங்க, முன்னோர்கள் செஞ்ச இதுக்கு நான் என்ன பண்ணுவேன். அவங்களுக்கு அந்த கல்ச்சுரல் சோசியல் கேபிட்டல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. வாழியா ஒவ்வொரு ஜெனரேஷனும் வந்துட்டு இருக்கு. அதை கன்சிடர் பண்ணணும். இந்த ப்ரிவிலேஜை பல நாள் அனுபவிச்சவங்க உச்சாணியில இருக்காங்க. ஸோ டாப்ல இருக்கிறவங்க கீழே விழுந்தா பிசிக்ஸ் படி அடி அதிகப்படும். கீழே உள்ளவங்க கீழே விழுந்தா அடி கொஞ்சம் குறைவா போடும். அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். வெறும் திட்டுனால ஒருத்தரோட லைஃப் மாறிட போகுது. நிறைய அபியூஸ் வாங்குறதுனால ஒருத்தவங்க லைஃப் லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்க ஜெனரஸாக தான் இருக்கணும். பட் நீங்கள் கேட்டது நியாயமான அந்த கேள்வி. அவர் ரஞ்சித் சொல்கிற மாதிரி டிஸ்கிரிமினேஷனை ஹோல்சமாக பார்க்கணும். யார் பண்ணாலும் அந்த கேள்வி கேட்கணும். எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க இந்த ஃபேர்னஸ் ஜஸ்டிஸ் மட்டும்தான் கன்சிடரேஷனாக. சார், ஸோ ஃபைனல் வேர்ட் 6 பிராமின் கேண்டிடேட்ஸ் என்டிகே ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. 2024 என்டிகேக்கு வந்த வாக்கு சதவீதம் 8%. இதனால என்ன மேஜரா இம்பாக்ட் ஆகும்? 8லேருந்து 8.5% போகுமா? ஏன்னா விஜய் ஃபேக்டரும் இருக்கு இந்த எலெக்ஷன்ல. என்டிகேயோட ஓட்ஸ் நிறைய எடுப்பாங்கன்னு பேசுறாங்க. ஸோ ஃப்ரம் இந்த ஒரு மூவ்ல என்ன எலக்டோரல் பெனிஃபிட் என்னன்னு எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க பர்சன்டேஜ் வைஸ் உங்க ப்ரெடிக்ஷன்? அதுல பெக்யூலரான ஒரு விஷயம் நடக்குது. இது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பிராமின்ஸோட பாப்புலேஷன் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ எலக்ட்ரலி மேபி இன் a few constituencies they can make a difference. அதில் தான் அவர் ஷூடாக இறக்கியிருக்காரு. மயிலாப்பூர்ல எஸ் they have a sizable presence. ஆலந்தூர்ல இருக்கிறாங்க, டி நகர்ல இருக்காங்க. இந்த 3 இடத்துலையும் அவங்க ஆன் பிளாக்கா போட்டாங்கன்னா ஜெயிக்க முடியுமோ தெரியல. they can make an impact, they can affect others chances. என்டிகே 30,000 ஓட்டு வாங்கினா அது ஏடிஎம்கே சான்ஸை பாதிக்கும். உண்மையிலேயே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சீமான்ட்ட கோபப்படுவாங்க.
நாங்க ஷோர் ஷாட் சீட்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நீங்க 2024 லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி had done extremely well in these constituencies. சவுத்ல வந்து சவுத் சென்னையில டெபாசிட் போயிடுச்சு ஜெயக்குமார் பையனுக்கு பிகாஸ் ஸோ அதே மாதிரி டி நகர்லாம் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ நாங்களும் பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்னா வந்திருக்கோம். பிராமின் ஓட்ஸ்லாம் எங்களுக்கு வரப்போன்னு நினைச்சிருக்கோம். அதில் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டேப்பா இந்த மாதிரி. ஏன்னா ஒரு எல்லாருமே பிராமின்ஸ் மத்தியில ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்கு. சீமான் நம்மள தூக்கி வச்சு பேசுறாரு, நம்மள இழிவா பேசல இல்ல. ஏன்னா திமுக மாதிரி பேசி கேட்டுட்டு இது பண்ணலாங்கிறதே அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அவங்க ஓட்டு 20,000 ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி டி நகர்ல, அது டிஎம்கேக்கு ஃபேவரபிளா போகும். அவங்க ஓட்டு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு போகாது. ஆனா பிஜேபி ஏடிஎம்கே போகாது. விஜய்க்கும் கூட பிராமின்ஸ் ஓட்டு போகும். எனக்கு தெரிஞ்ச சில பத்திரிகையாளர்கள்லாம் விஜய் வந்து திமுக எதிர்க்கிறாங்க ஒரே காரணத்துக்காக சப்போர்ட் பண்றவங்களா இருக்காங்க. அப்படியும் சில இது ஆப்ரேட் ஆகும். கம்மிங் பேக் டு என்டிகேஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆன் த ஃபிளிப் சைடு அவர் மற்ற கம்யூனிட்டி வாக்குகள்லாம் விஜய்கிட்ட இழக்கிறாரு. அது வந்து இவருக்கு மட்டும் இல்ல, பிசிகேக்கு நடக்குது. தலித் வாக்குகளை நிறைய விஜய் எடுக்கிறார். அதனால அவங்களை அஃபெக்ட் பண்ணும். என்டிகேக்கும் அந்த 8% மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா பிராமின்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா போட்டாலுமே வந்து அவங்க சைசபிள் கிடையாதுங்கிறதுனால பெரிய யூஸ் கிடையாது. சில கான்ஸ்டிடுவன்சிஸ்ல அவங்க ஜெயிக்கலன்னா கூட மற்றவங்களோட வாய்ப்பை அஃபெக்ட் பண்ணும். பட் ஓவராலா ஐ ஃபீல் சீமான் வந்து சீமான்ஸ் என்டிகே கோ பிலோ 5% வீட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவர் கூட்டணியும் போகல, அவர் ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லைங்கிற போது நிறைய பேர் அவங்களுக்கு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஜென்ரலா இந்த கட்சி ஜெயிக்குமோ அதுக்கு வந்து கியூல நின்று போட்டு ஐடியாலஜிலாம் கிடையாது. சீமானுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதுனால போட மாட்டாங்க. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கஷனாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு யாருமே இதை பற்றி பேசுகிற மாதிரி தெரில. அஃப்கோர்ஸ் நியூமரிக்கலி ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் கம்யூனிட்டி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் திராவிடியன் மூவ்மெண்ட் ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட்டாக இருந்ததுனால நான் வந்துட்டு இதை பற்றி உங்கள் கருத்தை எடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். இது நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறேன்னு சொன்னீங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அந்த திராவிடியன் ஹிஸ்ட்ரியோட பற்றி புக்கு சார். அது நேம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சார் நம்ம ஒரு தலித்ஸ்க்கு ஓப்பன் கான்ஸ்டிடுவன்சிஸில் சீட் கிடைக்குமா, அதோட மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ளஸ் விசிகே அவங்களாம் அதை பற்றி என்ன கருத்து வச்சிருக்காங்கிறது நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். 100% மகிழ்ச்சி. நான் வந்து உங்களோட எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப திறந்த மனுஷனோட ரொம்ப ஃப்ராங்காக பேசுறது வந்து ரொம்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செரிஷ் இட் கூடி. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. சந்திப்போம் அடுத்த. டேக் கேர் சார்.